மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம். மகர ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு. அடுத்து உங்களுடைய 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகப்படியான சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சொத்துக்களைனால நிறைய ஏமாற்றங்களை அடைந்த இந்த மகர ராசி என்பர்கள் மீண்டும் சொத்துக்களை சேர்க்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை, கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். கடனால அதிகப்படியான அவமானப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதுவும் இவர்கள் வாங்கின கடனுக்காக இருக்காது, மற்றவர்களுக்காக இவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இல்லை அந்த அவர்களினுடைய லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றங்கள் வரட்டுமே அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலலாம் மாட்டிக்கிட்ட நபர்கள் தான் நம்ம மகர ராசி என்பர்கள். அதாவது தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு இல்லாது மற்றவர்களின் நலனுக்காக பாடுபட்டு கடன்பட்டவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணத்தை, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான இடமாற்றங்கள் அமைய போகுது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வேலையிலிருந்து நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வேலை மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடந்த காலத்துலலாம் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய அளவுக்கு மதிச்சு உங்களுக்கு உண்டான ஒரு போஸ்டிங்க்கு ஒரு மதிப்பு அப்படின்றது கிடையாது. நீங்க ஒரு அந்த அலுவலகத்துல ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு அதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கூட உங்களை கேட்டு யாருமே முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களை மீறிக்கிட்ட இன்னொரு நபர் மூலமாக தான் அந்த முடிவுகளை எல்லாமே எடுக்கக்கூடிய, உங்களை ஒரு டம்மியா தான் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அதிகாரத்திற்கு கூட ஒரு மதிப்பு தராத ஒரு நபராக இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றத்தையும் அங்கீகாரத்தையும் அந்த அலுவலகத்துல முழுமையாக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பதவி உயர்வு, ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே உங்களுடைய அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமா எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் இல்லாம இருந்திருப்பீங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கீழே வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு மட்டும் அந்த பதவி உயர்வு நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கும். என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கிட்டையாவது போய் கேட்டா கூட அது நமக்கு அதை பத்தி எந்த விதமான ஒரு விவரமும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்துல அந்த 5 வருடங்களாக, சில வருடங்களாக தேங்கி இருந்த அந்த ப்ரமோஷன் ஆகப்பட்டது இந்த காலகட்டம் ஒரு தலைமை பண்பு அப்படின்றது மிக அதிகமாக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ரமோஷன்ஸ் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படி கொடி கட்டி பறக்கும். நீங்க வரீங்க அப்படின்னாலே அவர் வந்தா அவர் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் அந்த அலுவலகத்துல உங்களை பற்றி ஒரு புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய மகர ராசி என்பர்கள் தன்னுடைய டாக்டரேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் நிறைய பேப்பர்ஸ் போட்டும் உங்களால அந்த டாக்டரேட் விஷயத்தை நீங்க வாங்க முடியாம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கிடைக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, நானும் தொடர்ந்து அந்த டாக்டரேட் விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னால எந்த விதமான ஒரு அடுத்த ஸ்டெப்புமே போக முடியல, என்னுடைய கைடு என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த விதமான மூவ்மெண்ட்டும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மாதிரியான உயர் படிப்புகள்ல நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகள் பேர்ல சில சொத்துக்களை சேர்க்கிறதுக்கோ, உங்களுடைய குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ உண்டான ஒரு நேரம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அதனால இவர்களினுடைய வருமானமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. வெளிநாட்டுலலாம் இருக்கிறவங்க இவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம்.
மகர ராசி என்பர்கள் அங்க வேலையே செஞ்சிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு தனியா தொழில் தொடங்குறதோ, அங்க ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் பண்றதோ, இல்ல அங்க கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யறதோ, இதற்குண்டான சில முயற்சிகளை எடுத்து வெளிநாடு அப்படின்றது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த ராசி அன்பர்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அடுத்து தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் மகர ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்ல நல்ல ஒரு லாபங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க இந்த காலகட்டம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் தயக்கம் அதிகமாக இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு. நமக்கு நேரம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியலையே, நமக்கு வாய்ப்புகள் வருது ஆனா நம்மளுக்கு செய்யறதுக்கு தயக்கம் தான் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டத்துல அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகள் ஒரு துணிச்சலோடு ஒரு தைரியத்தோடு களமிறங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட ரீட்டைல் பிஸ்னஸ் பண்றவங்க, அதாவது மைன் வச்சிருக்கிறவங்க, குவாரிஸ் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வளர்ச்சி. கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலையும் அதிகப்படியான ஒரு வருமானம். உங்களுக்குன்னு சில சொந்தமாக சில அந்த இடத்தையே நீங்க இது நாள் வரைக்கும் லீஸுக்கு வாங்கிட்டு இருந்த அந்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இந்த குருமங்கள காலகட்டத்தில், குருமங்கள யோக காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.